நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸ் குளோபல் செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னா இந்தியாவோட உலகளாவிய பாதுகாப்பு. அப்போ கன்சர்ன் என்னது? அக்கறை, ரைட்டா? அதாவது இந்தியா நாட்டின் உலகளாவிய பாதுகாப்பு அக்கறை என்னவென்றால் இருக்கிறது ரெஃப்ளெக்டட் இன் இட்ஸ் மிலிட்ரி மாடர்னைசேஷன். அதில் இந்தியாவின் உலகளாவிய பாதுகாப்பு அக்கறையானது பிரதிபலித்தது. எங்கே பிரதிபலித்தது? இன் இட்ஸ் மிலிட்ரி மாடர்னைசேஷன். இன்னா அதில், இட்ஸ்னா இந்தியாவின், மிலிட்ரினா பாதுகாப்பு, மிலிட்ரின்னு என்னது? இராணுவ நவீனமயமாக்கலில் பிரதிபலித்தது. அப்படின்னு இந்தியா இராணுவத்தை நவீனமயமாக்கி உலகளாவிய பாதுகாப்புக்கு வழிவகுத்தது. உலகத்துக்கே பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அதான் சொல்லலாம் இந்தியாஸ் குளோபல் செக்யூரிட்டி கன்சர்ன். அப்படின்னு இந்தியாவின் உலகளாவிய பாதுகாப்பு அக்கறையானது பிரதிபலித்தது, ரெஃப்ளெக்டட், பிரதிபலித்தது. எவ்வாறாக? அதாவது பிரதிபலித்ததுன்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். எவ்வாறாக சொல்லப்பட்டது? இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் பிரதிபலித்ததுன்னு சொல்லப்பட்டது. எப்படி? இன் இட்ஸ் மிலிட்ரி மாடர்னைசேஷன். அதனோட இராணுவ மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல். அப்போ இராணுவத்தில் புதுசாக ஆயுதங்களை கொண்டு வர்றது. மாரிடைம் செக்யூரிட்டி. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? மாரிடைம் செக்யூரிட்டினா கடல்சார் பாதுகாப்பு. கடலில் பாதுகாப்பு கொடுக்குறது எல்லா நாடுகளுக்கும், ரைட்டா? அப்போ கடல்சார் மாடர்னைசேஷன், அது மிலிட்ரி மாடர்னைசேஷன் ஒன்று. அப்புறம் இராணுவம் நவீனமயமாக்கல் ஒன்று. ரெண்டாவது மாரிடைம் செக்யூரிட்டினா கடலை சார்ந்த பாதுகாப்பு, கடலில் பாதுகாப்பு கொடுக்குறது. அண்டு நியூக்ளியர் பாலிசிஸ். அப்போ நியூக்ளியர் பாலிசினா அணு ஆயுத திட்டங்கள், ரைட்டா? இந்த மூணை மாடர்னைசேஷன் ஆக்குனதுனால மூணு சார்பாக இந்தியா உலகளவிய பாதுகாப்பு அக்கறை கொண்டுள்ளது என்று பொருள், ரைட்டா? அப்போ இந்தியா கேஸ் எமர்ஜிடு அப்படின்னா இந்தியா நுழைந்தது ஆஸ் எ மேஜர் வாய்ஸ் இன் குளோபல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றான். அப்போ இந்தியா கேஸ்னால் இருந்தது. எப்படி? எமர்ஜின்னு நுழைந்தது. எதில் நுழைந்தது? ஆசியா இருந்து வகித்தது. எமர்ஜினா நுழைந்தது, வகித்ததுன்னு வச்சுக்கோ. ஆசியா மேஜர் வாய்ஸ் ஆஃப் குளோபல் டிசிஷன் மேக்கிங் மேனேஜ்மெண்ட்டுன்றான். அப்போ குளோபல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது குளோபல் அப்படின்னது உலகளாவிய தீர்மானம். டிசிஷன் என்னது? தீர்மானம் உண்டாக்குவது. மேக்கிங்னா உலகளாவிய தீர்மானத்தை உண்டாக்குவது மற்றும் நிர்வகிப்பது. மற்றும் நிர்வகிப்பதில் இந்தியா ஒரு மேஜர் வாய்ஸ், ஒரு முக்கியமான செல்வாக்கு கொண்டதாக நுழைந்தது. எமர்ஜென்சினா இருந்தது, இந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோ. மேஜர் வாய்ஸ்னா என்னது? முக்கியமான பேசும் நாடாக இருந்தது. இந்தியா சொல்கிறது மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது வெளிநாடுகள்லாம். அதான் சொல்கிறேன். இதில் இந்தியா கேஸ் எமர்ஜினா நுழைந்தது, செயல்பட்டது. எவ்வாறாக? ஆஸ் எ மேஜர் வாய்ஸ், ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததாக வாய்ஸ்னால் ஒரு பெரிய வாய்ஸ்னால் என்னது? சொல்கிறது தான் வாய்ஸ். இந்த இடத்துல சக்தி வாய்ந்ததாக செயல்பட்டது. எதில்? இன் குளோபல் டிசிஷன்னா உலகளாவிய தீர்மானம் எடுப்பது, தீர்மானத்தை உண்டாக்குவது. மேக்கிங் டிசிஷன் மேனேஜ்மெண்ட்னா தீர்மானத்தை உண்டாக்குவது மற்றும் நிர்வகிப்பதில் இந்தியா ஒரு முக்கியமான பங்கு வகித்ததுன்னு அர்த்தம். அண்டு ஆஸ் எ பிரிட்ஜ்னா ஒரு பாலமாகவும் இருந்தது இந்தியா. எப்படின்னா பாலம் போகிறது, இங்கிட்டு போகிறதா இல்லை, ஒரு பாலமாக நடுத்தர நாடுன்னு அர்த்தம். நடுத்தர நாடாக இருந்தது. அது நடுத்தர நாடுனா பாலம்னு என்னது? ஒரு 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டை வந்துச்சுன்னா அது தீர்த்து வைக்கிறதாக இருந்தது. தீர்த்து வைக்கும் நாடாக நடுவில் நின்று செஞ்சிச்சுன்னு சொல்கிறான். அண்டு ஆஸ் எ பிரிட்ஜ்னா ஒரு பாலமாகவும் செயல்பட்டது. அண்டு மேலும் பேலன்சிங் பவர்னால் ஒரு நடுநிலையான ஒரு சக்தியாகவும் இருந்தது. பல நாடுகளுக்கு இந்தியா நாடு பல நாடுகளுக்கு பிரச்சனைன்னா இந்தியாவை நாடுவாங்க தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பேலன்சிங் பவர் ஒரு நடுநிலையான சக்தியாகவும் இருந்தது. எங்கே? இந்த எமர்ஜிங் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா எமர்ஜிங் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்சர்னு சொன்னால் என்னது? அது எமர்ஜிங்னா உள்ளே நுழைகிறது, ரைட்டா? உள்ளே நுழைஞ்சு செயல்படுது. வெளிப்பாடு, ரைட்டா? வெளிப்பாடுன்னு சொல்லலாம். வெளிப்பாடு எதில் நடந்தது? இந்தியா உலகளாவிய ஸ்ட்ராட்டஜிக்னா மூலாதாரம்னு சொன்னது ஆர்கிடெக்சர், மூலாதார வடிவமைப்பில், ரைட்டா? அதாவது இந்தியா ஒரு பேலன்சிங் பவர், அதாவது சமநிலையான சக்தியாக உருவெடுத்தது. எங்கே வெளிப்பட்டது? என சக்தியாக இந்த எமர்ஜிங் வெளிப்பட்டது. எதில் வெளிப்பட்டது? குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்சர். குளோபல்னால் உலகளாவிய மூலோபாய கட்டுமானம். ஆர்கிடெக்சர் கட்டுமானம்னா அமைப்புன்னு அர்த்தம். மூலபான செயல்பாடுகள்னு வச்சுக்கோங்க. மூலபான செயல்பாடுனா தேவைப்பட்ட செயல்பாடுகள்னு அர்த்தம். அத்தியாவசிய செயல்பாடுகள்னு அர்த்தம்.
இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்சர்னால் அத்தியாவசியமான செயல்பாடுகளில், உலகளாவிய அத்தியாவசியமான செயல்பாடுகளில் இந்தியா வந்து ஒரு பேலன்சிங் பவராக இருந்தது. நெக்ஸ்ட்டு த ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னா, த ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் பாலிசி மேக்கர்ஸ்னு சொன்னால், பாலிசி மேக்கர்னால் கொள்கைகளை வகுப்பவர்கள், இந்தியாவுக்கு கொள்கைகளை வகுப்பவர்கள். அட் எக்கனாமிக் பாலிசிஸ், அப்போ இதில் எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ், அப்படி எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ்னால் பொருளாதார அரசு, அட் எக்கனாமிக் பொருளாதாரத்தில் பாலிசி மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ்னால் கொள்கைகளை வகுப்பவர்கள், அவர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார்கள். த ரெஸ்பான்ஸ்னால் அவரோட பங்கு, அதாவது த ரெஸ்பான்ஸ்னால் அவங்களோட பங்கு எப்படி இந்த ஆஃப் அவர் பாலிசி மேக்கர்னால் பாலிசினா கொள்கைகளை வகுப்பவர்கள், உண்டாக்குபவர்கள், திட்டங்களை உண்டாக்குபவர்கள், சட்டங்களை உண்டாக்குபவர்கள், அதான் கொள்கைகளை உண்டாக்குபவர்கள் பங்கானது ஆட்டி எக்கனாமின்னு பொருளாதாரத்தில், மற்றும் அரசியலில், பாலிட்டிக்ஸ் அரசியலில், அண்டு மேலும் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் மூலோபாயனா அத்தியாவசிய லெவல்னா அது மூலோபாய லெவல்னா அதாவது அது அத்தியாவசிய அமைப்புன்னு அர்த்தம். அத்தியாவசிய தேவைகள் இந்த மூணுலையும் பாலிசி மேக்கரோட பொறுப்பானது இருந்தது. அதாவது த ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் பாலிசி மேக்கர்ஸ்னால் அதாவது பாலிசி கொள்கைகளை உண்டாக்குபவர்களின் பொறுப்பானது இதில் எக்கனாமிக்னா பொருளாதாரம் மற்றும் அரசியல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் லெவல், அப்போ மூலோபாய அளவுலையும் ஹேவ் எனேபிள்டு இருந்தது. அவைகள் ஹேவ் எனேபிள்டு இந்தியா, அப்படின்னு எனேபிள்னா ஒரு இந்தியாவை உண்டாக்கியது. எனேபிள்னு என்னது? செயல்படுத்துதல்னு அர்த்தம். எனேபிள் இந்தியாவை செயல்பட வைத்தது. எதற்காக வேண்டி? டு எமர்ஜ் அஸ் ஏ பொட்டென்ஷியல் கிரேட் பவர். அப்போ டு எமர்ஜஸ்னால் நுழைவதற்கு, செயல்படுவதற்கு, அஸ் ஏ பொட்டென்ஷியல் கிரேட் பவர். அப்போ பொட்டென்ஷியல் கிரேட் பவர்னு என்னது? கிரேட் பவர்னா பெரும் சக்தின்னா அந்த பெரிய சக்தியாக இருந்தது. பொட்டென்ஷியல்னா சாத்தியமான, ரைட்டா, ஒரு சாத்தியமான ஒரு பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுத்தது. எமர்ஜினா உருவெடுத்தது, ரைட்டா. இவங்க இப்படி செஞ்சதுனால எனேபிள்டு இந்தியானா இந்தியாவை உண்டாக்கியது. டு எமர்ஜ் எதற்க வேண்டிய உருவெடுக்க அஸ் ஏ பொட்டென்ஷியல் கிரேட் பவர், அப்படின்னு சாத்தியமான பெரிய சக்தியாக உருவெடுக்க இவைகள் உதவியது. எப்படி? த்ரூ இட்ஸ் ஃபேஸஸ்னால் அதனோட வழிமுறையின் காரணமாக. த்ரூ இட்ஸ் ஃபேஸஸ் எனார்மஸ் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ். எனார்மஸ்னால் அதாவது இருந்த போதிலும் இட் ஃபேஸஸ் எனார்மஸ் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ். எனார்மஸ்னால் அதிக அளவில் முன்னேற்ற சேலஞ்சஸ்னால் சங்கடங்களை வைத்திருந்த போதும், இந்தியாவுக்கு சங்கடங்கள் இருந்துச்சு, அப்படி இருந்து முன்னேறிச்சு, ரைட்டா. தோனா இருந்த போதிலும், அதாவது நல்லா திரும்பி படிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி த ரெஸ்பான்ஸாக பாலிசி மேக்கர்கள் எக்கனாமிக்கில் பொருளாதாரத்திலே பாலிசிகளை உண்டாக்க பொறுப்பானவர்களாக இருந்தார்கள். அரசியலையும் பொறுப்பாக உண்டாக்கினார்கள். ஸ்ட்ராட்டஜிக் லெவலையும் பொறுப்பாக உண்டாக்கி எனேபிள்டு இந்தியாவை உண்டாக்கினார்கள். எவ்வாறு? டு எமர்ஜென்சியா பொட்டென்ஷியல் கிரேட் பவர். பொட்டென்ஷியல்னால் ஒரு அசாதாரணமான ஒரு செல்வாக்கான, ரைட்டா, பொட்டென்ஷியல் கிரேட் பவர் ஆக உண்டாக்கினார்கள். எது? இதில் அது சாத்தியமான பெரிய பவர் சக்தியாக உண்டாக்கினார்கள். இருந்த போதிலும் இட் ஃபேஸஸ் இந்தியா சந்தித்தது. எதை சந்தித்தது இந்தியா? இருந்த போதிலும் இட் ஃபேஸஸ் எனார்மஸ் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ். ஏன்னா அதிகமான முன்னேற்ற சவால்களையும் சந்தித்தது. முன்னேறுவதற்கு, இந்தியாவை முன்னேற்றி கொண்டவருக்கு பெரிய சவால்களையும் சந்திச்சது. இதை நீ இப்படி படிக்கிறது போல இப்படி படிக்கலாம். எப்படின்னா இதை முதல்ல எடுத்துக்கலாம். தோ இட் ஃபேஸஸ் எனார்மஸ் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ். அப்படின்னா இந்தியா அதிகமான அளவில் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ், முன்னேற்ற சவால்களை சந்தித்த போதும், இந்தியாவை முன்னேற்றுவதற்கு அதிகமான சவால்களை சந்தித்த போதும் என்ன அந்த சந்தித்து கொண்டிருந்த நேரத்தில், ஃபேஸஸ்னால் சந்தித்தது, அந்த நேரத்தில் இட் ஃபேஸஸ்னால் சந்தித்த போதும் எனார்மஸ் அதிகமான முன்னேற்ற சவால்கள், ரொம்ப சவால்கள் இருந்தது இந்தியாவுக்கு. சவால்களை சந்தித்த போதும் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் பாலிசி மேக்கர்ஸ், த ரெஸ்பான்ஸ்னால் இந்த கொள்கைகளை உண்டாக்குவோரோட பணியானது எதில்? எக்கனாமிக் பொருளாதாரம் மற்றும் அரசியல் மற்றும் மூலோபாய அளவில் ஹேவ் எனேபிள்டு இந்தியாவை உண்டாக்கியது.
இதில் டு எமர்ஜென்சியாக பொட்டென்ஷியல் கிரேட் பவர். அப்போ இதில் உண்டாக்கியது சாத்தியமான பெரும் சக்தியாக உண்டாக்கியது. இப்படி சவால்கள் இருந்தபோதும் இந்த பாலிசி மேக்கர்கள் இந்தியாவை பெரிய நாடாக மாற்றினார்கள் அப்படின்றான். தீஸ் சேலஞ்சஸ் இந்த சேலஞ்சஸ் தான் இந்த சவால்கள், இந்தியாவுக்கு உண்டான சவால்கள் இன்க்ளூட்னா அடங்கி இருக்கிறது. என்ன சவால்கள் அப்படின்னா சஸ்டைனிங் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் ரேட் அப்படின்னு சஸ்டைனிங் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் ரேட்ஸ் அப்படின்றான். அப்போ என்னது சஸ்டைனிங் என்னது தக்க வைத்து கொள்ளுதல். எதை அதாவது இந்த சவால்கள்னு சொல்லிட்டான் இல்லையா, சவால்கள் என்ன சவால்கள் இந்தியாவுக்கு இருந்ததுன்னா இன்க்ளூட்னா அவைகள் இருந்தன அப்படின்னா என்னது சஸ்டைனிங் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத். சஸ்டைனிங்னா இருந்தது ரைட்டா, சஸ்டைனிங் தான் தக்க வைத்து கொண்டுள்ளது. எதை தக்க வைத்துள்ளது கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் ரேட். அப்போ தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இதில் சவால்கள் இருந்தது. தீஸ் சேலஞ்சஸ்னால் இந்த சவால்கள் என்னவென்றால் சவால்கள் இருந்ததில் இந்தியாவுக்கு அது என்னன்னு சொல்கிறோம் பாருங்களேன். கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் ரேட். கண்ட்ரிஸ் எக்கனாமினா தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதாச்சாரங்கள் பிரச்சனை இருந்தது, சஸ்டைனிங் தக்க வைத்திருந்தது. அடுத்து நெக்ஸ்ட் என்சூரிங் எனர்ஜி. அப்போ என்சூரிங்னா எனர்ஜினா ஆற்றல் ரைட்டா, என்சூரிங் எனர்ஜி. அப்போ எனர்ஜினா ஆற்றலை பகிர்ந்து கொள்வது, ஆற்றலை உருவாக்குவதிலேயும் பிரச்சனை இருந்தது. அண்டு செக்யூரிட்டி பாதுகாப்புலேயும் இது இருந்தது, அதை தக்க வைத்து கொண்டுள்ளது. புரியுதா? இப்படி சேலஞ்சஸ் இருந்த போதிலும் இந்தியா என்ன செஞ்சது தக்க வைத்து கொண்டுள்ளது. என்னது சஸ்டைனிங் அதை விடாமல் பிடிச்சிருந்தது. சஸ்டைனிங் அப்படின்னா தக்க வைத்தது. எது தக்க வைத்தது கண்ட்ரிஸ் எக்கனாமிக்ஸ் க்ரோத் ரேட்டையும் அண்டு என்சூரிங் எனர்ஜினா ஆற்றலை உண்டாக்குவதையும் அண்டு செக்யூரிட்டி பாதுகாப்பை வளப்படுத்துவதிலையும் தக்க வைத்து கொண்டுள்ளது ரைட்டா. சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை விடாமல் சரி செஞ்சுட்டே இருந்துச்சு ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் மிலிட்ரி இஷ்யூஸ். அப்போ மிலிட்ரி சம்மந்தம் இல்லாத செயல்கள், இதில் மிலிட்ரி சம்மந்தப்பட்டது எல்லாமே. இப்போ நான் மிலிட்ரி இஷ்யூஸ் பிரச்சனைகள். அப்போ இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்ன? அப்போ என்வைரன்மெண்டலில் இராணுவம் சாராத பிரச்சனை தானே. ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்கல, அது இராணுவம் சார்ந்ததா? இல்லை. இதெல்லாம் இப்போ படித்தது இராணுவம் சார்ந்தது எக்கனாமிக்கல் தான். இப்போ இராணுவம் சாராத பிரச்சனைகள், நான் மிலிட்ரினா இராணுவம் சாராத இஷ்யூஸ் பிரச்சனைகள் என்னவென்றால் உதாரணமாக கிளைமேட் சேஞ்ச். இப்போ புயல் வருது, அதெல்லாம் இராணுவம் சார்ந்ததா? அப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படி கிளைமேட்னா சீதோஷ்ணநிலை மாறுவது. அடுத்து எனர்ஜி. அப்போ எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு எனர்ஜினா ஆற்றல் பாதுகாப்பு, இதுவும் நான் மிலிட்ரி இஷ்யூ தான் பிரச்சனை. அடுத்து காம்படிஷன் ஃபார் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். அப்போ காம்படிஷன்னா போட்டிகள். எதில் போட்டிகள்? ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, மூலதன பற்றாக்குறை. அப்போ பொருள்கள் நம்மளுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை, அதான் காம்படிஷன். அதில் போட்டி இருக்குது. இதில் போட்டி அவன் ஃபஸ்ட்டு பட்னியில் வாடுறான், அதெல்லாம் நான் மிலிட்ரி இஷ்யூஸ். காம்படிஷன் ஃபார் ஸ்கேர்ஸ்னால் பற்றாக்குறை. இதில் ரிசோர்ஸஸ் மூலதன பொருட்களின் பற்றாக்குறையில் போட்டி. பற்றாக்குறைந்த போட்டி வரத்தானே செய்யும், உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி. ஃபுட்டுனா உணவு மற்றும் தண்ணி பாதுகாப்பு. உணவு வேணும், தண்ணி பாதுகாப்பு, இதுவும் நான் மிலிட்ரி பிரச்சனை தான். அடுத்து பேண்டமிக்ஸ். அப்போ பேண்டமிக்ஸ் என்னது? அதாவது தொற்று நோய்கள். இப்போ தொற்று நோய் வருது, அது நான் மிலிட்ரி சார்ந்ததா? இல்லை, இதுவும் ஒரு பிரச்சனை தான். தொற்று நோய் வந்தாலும் நான் மிலிட்ரி இஷ்யூ தான். அப்போ பேண்டமிக்ஸ்னால் தொற்று நோய்கள். அண்டு மைக்ரேஷன் இடம்பெயர்தல். ஒருத்தர் நாட்டை விட்டு நாடு வெளியில் போகிறான், இடத்த விட்டு இடம் வெளியில் போகிறான், அப்போ மைக்ரேஷன். இதுவும் ஒரு பிரச்சனை தான். இவைகள் எல்லாம் என்னவாக இருந்தது? நான் மிலிட்ரி இஷ்யூஸ். நான் மிலிட்ரினா இராணுவம் சாராத ஒரு பிரச்சனையாக இருந்தது ரைட்டா. இருந்த போதிலும் நியூமரஸ் அண்டு ஃபார்மிடபிள் அப்படின்ட்டா. நியூமரஸ்னால் அதிகமான ரைட்டா, ஏராளமான. ஃபார்மிடபிள்னால் வலிமையான ரைட்டா. அதாவது நியூமரஸ் இருந்த போதிலும் ஏராளமான, நியூமரஸ்னால் அதிகமான, ஏராளமான மற்றும் அண்டு ஃபார்மிடபிள் வலிமையாக எது இருந்தது? தீஸ் சேலஞ்சஸ் ஆர் நாட் பியாண்ட் த ரீச் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த சேலஞ்சஸ் இருந்ததில் மேலே இந்த கிளைமேட் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்தியாவோட பாலிசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொள்கை அமைப்பை விட மீறி போகாமல் பார்த்துக்கிட்டாங்க ரைட்டா. இந்த சேலஞ்சஸ் அதிகமாகவும் வலிமையாகவும் இருந்தால் கூட
நியூமரஸ் அதிகமான இது இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அண்டு ஃபார்மிடபிள் வலிமையாக இருந்தாலும் என்ன செஞ்சாங்க இந்தியா சேலஞ்சஸ் இந்த சேலஞ்சுகள் இவ்வாறாக நியூமரஸ்னா அதிகமாக மற்றும் வலிமையாக இருந்த போதிலும் இந்த சவால்கள் ஆர் நாட் பியாண்ட் அதற்கு மேலே போக விடலை ஆர் நாட் பியாண்ட் த ரீச்னா செல்ல விடவில்லை இந்த பிரச்சனைகளை எதற்கு மேல் செல்ல விடவில்லை ஆஃப் இந்தியாஸ் பாலிசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா இந்தியாவின் கொள்கை அமைப்பு ரைட்டா இந்தியாவின் கொள்கை அமைப்புகளுக்கு எட்டாத அளவில் இருந்தது ரைட்டா இந்தியாவின் கொள்கை அமைப்பு அது இந்தியாஸ் பாலிசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவின் கொள்கை அமைப்புக்கு இல்லாத அதாவது அது எட்டாத தூரத்தில் தான் அது இருந்தது அப்போ கொஞ்சம் இந்தியாவின் கொள்கை அமைப்புகள் இதை சரி செய்ததுன்னு அர்த்தம் அப்போ நல்லா பார்த்துக்கா நியூமரஸ் அதிகமான மற்றும் வலிமையாக இருந்தாலும் இந்த சவால்கள் ஆர் நாட் பியாண்ட் த ரீச் செல்ல முடியவில்லை எதுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை அப்போ இந்தியாவோட கொள்கை அமைப்புகளுக்கு மேலே இது செல்ல முடியவில்லை அப்போ கொள்கை அமைப்பை வைத்து இதை சரி செய்து விட்டார்கள் அர்த்தம் அப்போ பேசிக் கன்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி கன்செப்ட் என்னது கருத்துக்கள் அடிப்படை கருத்துக்கள் எதனோட அடிப்படை கருத்துக்கள் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசிஸ் அப்போ இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகளின் அடிப்படை கருத்துக்கள் அப்படிங்கிறான் அப்போ ஒன்று என்ன பண்ணுறான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்போ ப்ரிசர்வேஷனை பாதுகாத்தல் அப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேசிய வளங்களை பாதுகாத்தல் புரியுதா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா தேசியத்தை பாதுகாத்தல்னு அர்த்தம் அதான் நேஷனல் தேசியம்னா தேசியத்தின் இன்ட்ரெஸ்ட் தேசியோட வளங்கள்னா தேசிய நன்மைகளை பாதுகாத்தல்னு அர்த்தம் ப்ரிசர்வேஷனை பாதுகாத்தல் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தேசத்தை பாதுகாத்தல் ரைட்டா அடுத்து நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ் அப்போ அச்சீவ்மெண்ட் என்னது சாதனை செய்தல் இதை உலக அமைதிக்காக வேண்டி சாதனைகள் செய்தல் வேர்ல்டு பீஸ்னால் உலக அமைதிக்காக வேண்டி ஒவ்வொரு நாடும் சாதனைகளை செய்ய வேண்டும் அதை உண்டாக்க வேண்டி செயல்பட வேண்டும் தான் சொல்கிறோம் அது அச்சீவ்மெண்ட்னு அர்த்தம் ரைட்டா எதை அச்சீவ்மெண்ட் செய்யணும் வேர்ல்டு பீஸ் உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அது அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறோம் அச்சீவ்மெண்ட் சாதனைன்னு அர்த்தம் அப்போ என்ன இதில் சாதனை புரியணும் உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட சாதனை புரிய வேண்டும் அடுத்து டிஸ்ஆர்மமெண்ட் ஆயுதங்களே இல்லாமல் இருத்தல் ஆனால் இந்த இடத்துல ஆயுத குறைப்புன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாடும் ஆயுதங்களை குறைச்சிக்கணும் ரைட்டா அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோஸ்டரிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்றான் அப்போது நெக்ஸ்ட் ஃபோஸ்டரிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நல்லுறவு ஃபோஸ்டிங்னு சொன்னால் அதாவது கார்டியல்னு நல்லுறவுன்னு அர்த்தம் அப்போது ஃபோஸ்டிங்னா வளர்த்து கொள்ளுதல் ரைட்டா நல்ல உறவுகள் ஃபோஸ்டிங்னா வளர்த்து கொள்ளுதல் எதை கார்டியல்னா நல்ல விதமான ரிலேஷன்ஷிப்னா உறவுகளை வளர்த்து கொள்ளுதல் போஸ்டிங்னு சொன்னது வளர்த்து கொள்ளுதல் போஸ்டிங்னா வளர்த்து கொள்ளுதல் கார்டியல்னா நல்ல விதமான ரிலேஷன்ஷிப் உறவுகள் அப்போ அதாவது வளர்த்து கொள்ள வேண்டும் எதை கார்டியல் ரிலேஷன்ஷிப் நல்ல விதமான உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் யார் கூட வித் அதர் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளோட அப்படிங்கிறான் அடுத்து சால்விங் கன்ஃப்ளிக்ஸ் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ் அப்படின்டா சால்விங் கன்ஃப்ளிக்ஸ்னால் மோதல் போக்கு இருக்கக்கூடாது சால்விங்னா தீர்த்து வைக்க வேண்டும் எதை கான்ஃப்ளிக்ஸ் மோதல்கள் இருந்தால் சால்விங் கன்ஃப்ளிக்ஸ்னால் மோதல்களை தீர்த்து வைக்க வேண்டும் எவ்வாறு பை பீஸ்ஃபுல் மீன்ஸ் அமைதியான முறையில் பை பீஸ்ஃபுல் அமைதியான முறையில் மோதலை தீர்த்து வைக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு மோதல் இருந்தால் அமைதியான முறையில் தீர்த்து வைக்கணும்ன்றப்பல அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படின்றான் அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படின்றான் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்க வேண்டும் ஆஃப் தாட்ஸ் ஒருத்தனோட நினைப்புக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் நாடு என்ன நினைக்க அதை செய்யலாம் அதில் சுதந்திரம் இருக்க வேண்டும் அண்ட் ஆக்ஷன் செயல்பாடுகள் அந்த நாட்டோட செயல்பாடுகளுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் வேறு நாடு தலையிடக்கூடாது ரைட்டா as per the principles of நாம் அப்போ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் இருக்குல்ல இந்த நாம் கொள்கைகளின் பிரகாரம் அதன் பிரகாரம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நாம் கொள்கைகள் நாமின் கொள்கைகளின் பிரகாரம் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு தாட் அவங்களோட நினைப்புக்கும் மற்றும் செயல்பாடுகளுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஈக்குவாலிட்டி சமத்துவம் இருக்க வேண்டும் சமத்துவம் இதில் இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கண்டக்ட்னா செயல்படுத்துவதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்போ சர்வதேச ரிலேஷன்ஸ்னால் என்னது அதாவது ஒரு ஒருமைப்பாடு ரிலேஷன்னா ஒரு சகோதர தத்துவம் ரைட்டா ஒருமைப்பாடை சர்வதேச ஒருமைப்பாடை நல்லுறவுன்னு வச்சுக்கேன் நல்லுறவை ரிலேஷன் நல்லுறவு சர்வதேச நல்லுறவை
கடைபிடிப்பதில் சமத்துவம் இருக்க வேண்டும். கண்டக்ட்னா கடைபிடிப்பதில், கடைபிடி ரெண்டு ஒன்று தான். அப்போ நடைமுறைப்படுத்துவதில் கண்டக்ட்னா நடைமுறைப்படுத்துவதில் சமத்துவம் இருக்க வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆன்டி கலோனியலிசம் அப்படின்னா காலனிமயமாக்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அடிமையாக இருந்தோம்ல. அப்போ ஆன்டினா எதிர்த்து, காலனியில் இருக்கக்கூடாது. ஆன்டினா எதிர்ப்பு, இல்லாது இருத்தல். ஆன்டி காலனியலிசம் அப்படின்னா காலனி ஆதிக்கம் இல்லாமல் இருத்தல். ஆன்டி இம்பீரியலிசம், ரைட்டா? ஆன்டி காலனியலிசம் அண்ட் ஆன்டி இம்பீரியலிசம். அப்போ ஏகாதிபத்தியம், இம்பீரியலிசம்னு என்னது? ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாது. இம்பீரியலிசம்னு ஏகாதிபத்தியம், ஆன்டினே இருக்கக்கூடாது, அது இல்லாமல் இருக்கணும், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ரேசிசம்னு என்னது? ரேசிசம்னு சொன்னால் அதாவது இனவெறி. நான் இந்த ஜாதி தான் சொல்கிறேன்ல, இனவெறி இருக்கக்கூடாது. ஆன்டினே இருக்கக்கூடாது. ரேசிசமே இனவெறி, ஆன்டினே இனவெறி இருக்கக்கூடாது. இம்பீரியலிசம்னு ஏகாதிபத்தியம், ஆன்டினே ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாது. காலனியலிசம்னா காலனி ஆதிக்கம், ஆனால் ஆன்டினே காலனி ஆதிக்கம் இருக்கக்கூடாது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாலிசி ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட். அப்போ ஆயுத குறைப்பின் கொள்கைகள் என்னன்றதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.